ஸோ அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற யூனிவர்சிட்டியான்னு பார்த்தீங்கன்னா ஓஷ் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி விச் இஸ் லொக்கேட்டட் இன் ஓஷ், கிர்கிஸ்தான் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரியில் இருக்குது. ஸோ உங்களுக்கு நிறைய இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் எஸ்பெஷலி தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக எனக்கு லோவஸ்ட் பட்ஜெட்டில் எம்பிபிஎஸ் படிக்கணும் சார், எந்த காலேஜ் பெஸ்ட்டாக இருக்கும், எனக்கு சீக்கிரம் எம்பிபிஎஸ் முடிச்சாகணும் சார், எனக்கு ஒரு 5 years டியூரேஷனில் ஒரு பெஸ்ட் யூனிவர்சிட்டி சொல்லுங்கள், ஒரு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. எனக்கு வந்து எங்கள் வீட்டில் எல்லாம் சொல்கிறாங்க நான் கவர்மெண்ட் காலேஜில் படித்தா தான் எக்ஸ்போசர் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சினா உங்களுக்கான அரசு மருத்துவ கல்லூரி கிர்கிஸ்தான்ங்கிற கண்ட்ரியில் இருக்குது. தட் இஸ் வெரி ஓல்டஸ்ட் யூனிவர்சிட்டி விச் இஸ் கால்ட் அஸ் ஓஷ் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி இன்டர்நேஷனல் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி. ஓகேங்களா? ஸோ இங்கே கிட்டத்தட்ட 3000 இந்தியன்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. அதில் 2000க்கும் மேற்பட்ட தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இருக்காங்க. ஆல்மோஸ்ட் இது ஒரு குட்டி தமிழ்நாடு மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபுட், அக்கமடேஷன், டியூஷன் ஃபீ எல்லாம் சேர்த்து அரௌண்ட் 20 lakhsல நீங்கள் படித்து முடிச்சிட்டு வரதுக்கான ரைட் அண்ட் நம்பர் 1 டெஸ்டினேஷன் இஸ் ஓஷ் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. ஓகே, அண்ட் வி வெல்கம் யூ ஆல் ஃபியூச்சர் டாக்டர்ஸ் ஒன்ஸ் அகைன். இன்னைக்கு செஷனில் நம்ம வந்து டோட்டலி we are going to discuss about the criteria, specifications, and what are the needs you have to do to get the admission towards the Osh State Medical University, and specifications and special features of Osh State Medical University. ஏன்னா கிட்டத்தட்ட ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி பேரண்ட்ஸுக்கும் சரி தமிழ்நாட்டில் இதை பற்றி ஒரு பெரிய விளக்கங்கள் தெரியாத பேரண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. பட் மோர் தென் 2000 ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் தான் அங்கே படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். எஸ், ஸோ த டிகிரி, ஃபர்ஸ்ட் திங் டிகிரி, என்ன டிகிரி கொடுக்குறாங்க சார் அப்படின்னு கேட்டால் எம்டி ஃபிசிஷியன். உங்களுக்கான கோர்ஸ் வந்து 5 years டியூரேஷன், டிகிரி வந்து எம்டி ஃபிசிஷியன் கொடுப்பாங்க விச் இஸ் ஈக்குவல் டு எம்பிபிஎஸ். ஓகேங்களா? ஓகே, டன். ஸோ இந்த காலேஜ் வந்து கவர்மெண்ட் காலேஜஸான்னு கேட்டிங்கன்னா எஸ், இட்ஸ் கவர்மெண்ட் காலேஜ் அண்ட் விச் இஸ் அப்ரூவ்டு பை WHO, NMC அண்ட் அதர் யூரோப்பியன் அக்ரிடேஷன் கமிட்டிஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கான ரைட் ஏரியா டு லேர்ன். அண்ட் டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 பேருக்கு ஒரு டீச்சர் இருப்பாங்க இந்த காலேஜில். ஸோ டேம் டீச்சர் சொல்ல முடியும். அண்ட் ஆல்மோஸ்ட் அவங்க இந்தியன் டீச்சிங் ஃபேக்கல்ட்டிஸ் இருக்காங்க. அங்கே சொல்லிக் கொடுக்குற டாக்டர்ஸே இந்தியன் டாக்டர்ஸ். அப்படிங்கிறப்ப உங்கள் லெக்சர் வந்து ஈஸியாக இருக்கும். அங்கே ஃபாலோ பண்ணுற புக்ஸ் 100% ஆஃப் த புக்ஸ் ஃப்ரம் இந்தியன் ஆத்தர் புக் தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட யூரோப்பியன் சிஸ்டமாக இருந்தாலும் நீங்கள் கற்றுக்கிறது இந்தியன் புக்ஸ் தான் இருப்போ உங்களோட FMG எக்ஸாம் அண்ட் நெக்ஸ்ட் எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணுறது இது ஈஸியான ஒரு பாத்வேவாக இருக்கும். அண்ட் ரிகார்டிங் த ஹாஸ்டல், நெக்ஸ்ட் நம்ம ஹாஸ்டல் பற்றி பேசுவோம். ஸோ ஹாஸ்டல் பாய்ஸ்க்கும் கேர்ள்ஸ்க்கும் செப்பரேட் ஹாஸ்டல் இருக்குது. And through us, the students who are going through us, they will be getting the accommodation in the same campus. அதாவது ஹாஸ்டல் கிளாஸ் ரூம் கேம்பஸ் பிஹைண்டில் இருக்க ஹாஸ்டல்லையும் நாங்கள் அக்காமடேட் பண்ணி தரோம். ஒன்லி 3 to 4 members மேக்ஸிமம் இன் அ ரூம். ஸோ உங்களுக்கு வந்து கிளைமேட்டிக் பேரியர் பார்க்கணும். நெக்ஸ்ட் கிளைமேட்டிக் பேரியர் பார்ப்போம். ஸோ கிளைமேட் பார்க்கும்போது வின்டர் அண்ட் சம்மர் ரெண்டுமே ஹெவியாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு -5 வரைக்கும் உங்களுக்கு டிசம்பர் ஜனவரியில் இருக்கும். பட் அதை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை. ஒவ்வொரு ஹாஸ்டல்லையும் ஒவ்வொரு ரூம்லேயும் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி உங்களுக்கு ஹீட்டர், வார்மர் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. ஏன்னா நீங்கள் படிக்க போகிறது டாக்டர் கோர்ஸ். ஸோ அங்கே ஹாஸ்பிட்டல் அண்ட் ஹாஸ்டல் ஈவன் கிளாஸ் ரூமில் எல்லா இடத்துலையுமே சென்ட்ரலைஸ்டு ஏசி நம்ம ஊரில் இருக்க மாதிரி சென்ட்ரலைஸ்டு வார்மரும் இருக்குது. ஸோ இட் வில் பி நோ இஷ்யூ அபவுட் த கிளைமேட். ஓகேங்களா? தென் யூ டாக் அபவுட் த ஃபுட் அண்ட் அக்கோமடேஷன்ஸ். ஃபுட் அண்ட் அக்கோமடேஷன் முன்னாடியே பார்த்தாச்சு. ஃபுட் வந்து 100% Indian food. So Indian food in the sense South Indian, North Indian, Central Indian, all food will be provided to the students. 3 time meal கொடுப்பாங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் த கிளாஸ் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 8 to 5. உங்களோட கிளாஸ் ரூம் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 8 to 5. அது இன்சைட் த கேம்பஸ் இருக்கிறதுனால இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு ரீச் பை வாக். அண்ட் நெக்ஸ்ட் யூ டாக் அபவுட் த மீடியம் ஆஃப் லாங்குவேஜ், மீடியம் ஆஃப் டீச்சிங். மீடியம் ஆஃப் டீச்சிங் இஸ் இங்கிலீஷ். 100% ஃபஸ்ட் இயர்லேருந்து 5th year வரைக்கும் அவங்க இங்கிலீஷ் மீடியம் தான் படிக்க போகிறாங்க, இங்கிலீஷ் மீடியம் தான் எழுத போகிறாங்க. பட் wherever you join, you need to learn the basic mother tongue of the country or particular state. So there you will be learning some Russian languages which is the mother tongue over there. நீங்கள் ரஷ்யன் லாங்குவேஜ் தெரிஞ்சால் அங்கே இருக்க பேஷன்ஸ் கூட கன்வே பண்ணலாம். அதுக்கு வேண்டி நீங்கள் எக்ஸாம்லாம் எழுத மாட்டீங்க. ஜஸ்ட் டு ஸ்டார்ட் த ரேப் அவுட். பேஷண்ட் PSC எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்குங்களா, இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் பிளேஸ் போகணும். இந்த மாதிரி தேவைகளுக்கு மட்டும்தான் நீங்கள் கற்றுக்குவீங்க. ஓகே, தட்ஸ் ஃபைன். ஸோ வாட் அபவுட் த ரிப்போர்ட் சார்? ஆக்சுவலி அங்கே நம்ம ஓஷ் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் படித்து வர ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே இல்லை செகண்ட் அட்டம்ப்டில் FMG கிளியர் பண்ணி இங்கே ரெஜிஸ்டர் டாக்டர் ஆகிறாங்க இந்தியாவில். So that shows that efficient teaching அந்த காலேஜஸில் இருக்குது அப்படிங்கிறது. தென் 24/7
students representative, students guardianship, and faculty's guardianship, and international association for students welfare. இது எல்லாமே நம்ம ஓ ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் we deal about clinical practice. ஸோ clinical practice எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓ ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் செகண்ட் இயர் அண்ட் தேர்ட் இயருக்கு அவங்க ஓன் ஹாஸ்பிட்டல்லே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆஸ் வெல் ஃபோர்த் இயர் அண்ட் ஃபிஃப்த் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 5 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்க ஈவன் சிட்டி ஹாஸ்பிட்டலுக்கும் அவங்க போஸ்ட் பண்ணுறாங்க, அவங்க ஹாஸ்பிட்டல் சிட்டி ஹாஸ்பிட்டல். ஸோ யூ வில் பி லேர்னிங் லாட் ஆஃப் கிளினிக்கல் செஷன்ஸ். அதனால் உங்களுக்கு எக்ஸ்போசர் அதிகமாக கிடைக்கும். அண்ட் ட்ராவல் பற்றி கேட்டிங்கன்னா, நம்ம சென்னையில் இருக்கோம் சார், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம். நாங்கள் எப்படி போய் ரீச் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, ஈஸியஸ்ட் வே என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து we need to fly to Delhi to Osh, simple. So it's take time of around 4 to 5 hours டைமிங்கில் நீங்கள் ரீச் பண்ணலாம் கிர்கிஸ்தானில். ஓகேங்களா? ஸோ we'll be guiding you everything. And more than this, நீங்கள் ஓ ஸ்டேட் ஏன் செலக்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஸோ மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் டாக்டர்ஸ் ஃப்ரம் கிர்கிஸ்தான் ஆர் ஃப்ரம் ஓ ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. And fee structure also very less while compared to other universities. Okay, and it is a privileged government university. We all welcome you to become a great doctor. So we strongly recommend you to join in the O State Medical University. Welcome you all future doctors. Thank you. Nandri.